சிவாய நம. முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதங்கள் நிறைய முக்கியமான விரதங்கள் இருக்குது. அதில் தைப்பூச விரதமும் ஒன்று. தைப்பூச விரதம் அப்படின்றது தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நாள் தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தைப்பூச திருநாளில் சூரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக சிவனோட நெற்றிக்கண்ணிலிருந்து சிவனோட 5 முகத்தோட 6வது முகமான அதோ முகமும் இணைந்து சிவனோட நெற்றிக்கண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட முருகபெருமான் சூரனை சம்ஹாரம் பண்ணுவதற்காக தன்னுடைய தாயான பார்வதி தேவி கிட்ட இருந்து வேல் வாங்கின நாள் இந்த தைப்பூசம். பார்வதி தேவி தன்னோட சக்திகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து சிவனோட சக்தியையும் ஒன்றிணைத்து சிவசக்தி சொரூபமான அந்த வேலை ஞான வேலாக மாற்றி முருகபெருமானோட கையில் கொடுத்த நாள் இந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, தேவயானையை திருமணம் செய்து கொண்ட நாளும் இதே தைப்பூச திருநாளில்தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அற்புதமான நாளை யாரும் தவற விட்டுடாதீங்க. முறையாக விரதம் இருந்து முருகபெருமானை வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் பெறுங்க. அப்புறம் நம்ம வீட்டு புதுவரவு என்ன அப்படின்னா, லிங்க தீபம். இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் நம்ம போய் ஆர்டர் போனோம் அப்படின்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருந்தது. இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த தீபம் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், கிடச்சிருச்சு. கல் தீபங்க, அதாவது கல்லால் செய்யப்பட்ட லிங்க தீபம். இதை லிங்க தீபம்னு சொல்கிறாங்க. இந்த ஹோல்குள்ளே வந்து திரிய வச்சுக்கணும். நம்ம உள்ளே வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். அணையா தீபமாக கூட வந்துட்டு நீங்கள் வீட்டில் ஏற்றி வச்சுக்கலாம். இது ரொம்ப ஒன்றுமே ஆகவே ஆகாது. பரம்பரையாக வந்து இதை நம்ம வேரம் பேத்தி கூட பயன்படுத்தலாம். அப்படி இருக்குது, நல்லா இருக்குது. ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் பாருங்கள், கிடைக்கவே இல்லை. ஆனால் என்னைக்கு கிடச்சிது அப்படின்னா, கடவுளோட அனுகிரகத்தால் திங்கக்கிழமை பிரதோஷம் இல்லைங்களா, சோமவார பிரதோஷம் அன்னைக்கே வந்து எனக்கு இந்த லிங்க தீபம் வந்து கிடச்சிது. ஸோ ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கான ஆன்மீக தகவல் என்னென்னா, அப்பன் சிவபெருமான் மலை உச்சியிலும் மகன் முருகப்பெருமான் மலை அடிவாரத்திலும் இருந்து தரிசனம் கொடுக்கக்கூடிய அற்புதமான இடம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மலையை வானத்திலிருந்து பார்த்தா சிவலிங்கம் மாதிரி காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அற்புதமான மலை தான் திருப்பரங்குன்றம். குன்றம் அப்படின்னா மலை, பரம் அப்படின்னா பரம்பொருளாகிய சிவபெருமானை குறிக்கக்கூடியது. திரு அப்படின்றது சிறப்பான அடைமொழி. பரம்பொருளாகிய சிவபெருமான் குன்றாகிய மலை மீது இருப்பதினால் இதற்கு திருப்பரங்குன்றம் அப்படின்னு பெயர் வந்ததா சொல்லப்படுது. மலை உச்சியில காசி விஸ்வநாதர் அப்படின்ற பெயர்ல சிவபெருமானும், மலை அடிவாரத்துல முருகபெருமான் சுப்பிரமணிய சுவாமி அப்படின்ற பெயரிலும் இருந்து மக்களை அருள்பாலிச்சிட்டு இருக்காங்க. 8ஆம் நூற்றாண்டிலேயே பாண்டியர்களோட ஆட்சி காலத்துல கட்டப்பட்டது தான் இந்த சுப்பிரமணிய சுவாமி கோவில். முருகபெருமான் தெய்வானையை மணமுடித்ததும் திருமுருகாற்று படை பிறந்ததும் 2000 வருடம் பழமையான சமண குகை கோவில்கள் இருப்பதும் இந்த திருப்பரங்குன்றத்தில் தான். கண்டிப்பா இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. This video is sponsored by BuyMode eShopping. BuyMode eShopping is one of the best online shopping app. இந்த BuyMode eShopping ஆப்பை பத்தினா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பிடிக்கும். நன்றி. சிவாய நம. வாழ்க வளமுடன்.